இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் வந்து அரசியல் கட்சி அப்படி தான் பேசுவாங்க. இருந்தாலும் மக்கள் என்ன ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் அரசியலுக்காக பேசுறீங்கன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லை 2026 தேர்தல் இப்போ வந்து இன்னும் 2 மாதத்தில் நடக்க போகுது. அதுக்கு சரியான தீர்வு வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் வந்து அரசியல் கட்சி நம்பிக்கை இருக்கணுங்க, நம்பிக்கை இருக்கணும். ஆனால் கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். 10 அடி தாண்டக்கூடிய சக்தி உள்ளவங்க வந்து நான் 50 அடி தாண்டுவோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கிணத்துல பாடி கிணத்துல விழுந்துருவான். அது மாதிரி நான் எடப்பாடி சொல்ல, அது மாதிரி நான் ஒருமையில் பேசலை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஒரு 10 அடி தாண்டுறவா ஒரு 2 அடி சேர்த்து தாண்டலாம், 3 அடி சேர்த்து தாண்டலாம், 5 அடித்தோடு சேர்த்து தாண்டலாம். பயிற்சி எடுத்தா 10 அடி தாண்டனே 50 எப்படி தாண்ட முடியும் இல்லைங்களா? அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்லுங்கள். நான் என்னுடைய கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், அப்படி தான் என்னுடைய கணக்கு. அந்த இதில் தான் நான் வந்து கணக்கு எடுத்துப்பேன். சரிங்களா?